என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடிய ஃபார்முலாவை நம்ம வந்து பார்க்க போறோம். என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குங்கிறத எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஈஸியான மெத்தட்ல சொல்லி தர போறேன். நல்லா கிளியரா கவனிங்க. ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா சம்ஸ் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஒரு வீடியோலயே எல்லா ஃபார்முலாஸையும் அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வரக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா சாமி? இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபார்முலா பாருங்க. P of capital X equal to small x. P of capital X equal to small x equal to NCX. சொல்லுங்க பார்க்கலாம். NCX P power X Q power N minus X. இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு உண்டான ஃபார்முலா. சொல்லுங்க பார்க்கலாம். P of capital X equal to small x NCX P power X Q power N minus X. இதில் Xங்கிறது பாருங்க 0, 1, 2, etc. n வரைக்கும் இருக்கும். எக்ஸோட வேல்யூ 0ல ஆரம்பிச்சு எதில் இருக்கும்? எப்பயுமே 0ல தான் ஆரம்பிக்கணும். ஞாபகம் வச்சுங்க. 0ல ஆரம்பிச்சு n வரைக்கும் இருக்கும். பாருங்க nங்கிறது பாருங்க nல தான் முடிச்சிருக்கோம். nங்கிறது என்ன? ஃபைனைட் அல்லது கவுண்டபிள். புரியுதுங்களா? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபைனைட் அல்லது கவுண்டபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். கடைசியில் பாருங்க nல முடிச்சிருக்குங்களா? அது வந்து ஃபைனைட். இது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா சாமி? அப்போ இதில் வாட் இஸ் n? இங்கே பாருங்க n என்ன, P என்ன, Q என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். என்னங்கிறது சொல்ல பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். Pங்கிறது ப்ராபபிலிட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். Pங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ். Pங்கிறது சக்சஸ் குறிக்கும் சாமி. Qங்கிறது ஃபெயிலியரை குறிக்கும். Qங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். சொல்லுங்க பார்க்கலாம். Qங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். என்னங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், Pங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ், Qங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். அதாவது கொஸ்டின்ல எதை பற்றி பேசுகிறாங்களோ அதுதான் வந்து நம்ம சக்சஸ். எதை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்களோ அதுதான் சக்சஸ். மீதி இருக்கிறது என்ன? ஃபெயிலியர். என்னங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காயினில் பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது 2 காயினை டாஸ் பண்ணால் என்ன, 3 காயினை டாஸ் பண்ணால் என்ன, அந்த மாதிரி 4 காயின் வரைக்கும் கூட படிச்சிருக்கலாம். கரெக்டுங்களா? 1 காயின், 2 காயின், 3 காயின் வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ 4 காயின், 5 காயின், இப்போ அதுக்கு மேலெல்லாம் போகும்போது நம்ம வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். காயினுக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஃபார்முலா என்ன? 2 கரெக்டுங்களா? இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணால் அதோட சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்? ஒரு காயினை டாஸ் பண்ணால் அதோட சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்? 2 வரும். இதை 2 காயினை டாஸ் பண்ணால் என்னங்கிறது நம்பர் ஆஃப் காயின்ஸ். 2 காயினை டாஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 4 சாம்பிள் ஸ்பேஸ் வரும். கரெக்டுங்களா? 3 காயினை டாஸ் பண்ணால் 8. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இது வரைக்கும் நம்ம முன்னாடி ப்ராபபிலிட்டியில் படிச்சிருப்போம். இப்போ இதே வந்து 10 காயினை டாஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். 2 power 10. இப்போ பாருங்க, கால்குலேட்டரில் போட்டு பாருங்க. 2 power 10 ஆன்சர் என்ன பாருங்க? 1024 1024 சாம்பிள் ஸ்பேஸ் வரும். சாமி புரியுதுங்களா? இப்போ பாருங்க, ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்? ஹெட் டெயில். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ n of s வந்து 2. 2 காயினை டாஸ் பண்ணும்போது சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்? 2 ஹெட் விழுகலாம், இல்லை ஹெட் டெயில் விழுகலாம், இல்லை டெயில் ஹெட், இல்லைன்னா டெயில். அப்போ என்ன? 4 சாம்பிள் ஸ்பேஸ் வரும். இந்த மாதிரி 10 காயினை டாஸ் பண்ணும்போது பாருங்க 1024 சாம்பிள் ஸ்பேஸ். நம்ம அவ்வளோ எழுத முடியுமா? யோசிச்சு பாருங்க. n of s வந்து 1024. சாரி, புரியுதுங்களா? n of s வந்து 1024 வரும் சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ வந்து நம்ம அவ்வளவு எழுத முடியாது. அதுக்கு அந்த மாதிரி சமயத்தில் புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ண போகிறோம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஃபைனைட் அல்லது கவுண்டபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். புரியுதுங்களா? அதாவது ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ்னால் ஒன்று தான், கவுண்டபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ்னால் ஒன்று தான். காயின் வந்து ஜாஸ்தியாகும் போது நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு உண்டான ஃபார்முலா. சாமி புரியுதுங்களா? இப்போ சக்ஸஸையும் ஃபெயிலியரையும் ஆட் பண்ண ஆன்சர் வரும் 1 வரும். இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். P plus Q equal to 1. Pங்கிறது சக்ஸஸ்ன்னு எடுத்திருக்கோம், Qங்கிறது ஃபெயிலியர். P plus Q equal to வந்து என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம்? 1. இப்போ இதில் ஏதாவது ஒரு வேல்யூ, இது வந்து P வந்து நம்மளுக்கு தெரியும் வைங்களேன். நம்ம Q எப்படி கண்டுபிடிக்கலாம்? Q equal to 1 minus Pன்னு கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? இது ஏதாவது ஒன்று தெரியணும். ஒன்று தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம். இப்போ Q தெரியுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? Q equal to 1 minus P. இப்போ P வேணும்னா 1 minus Q எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். சாமி புரியுதுங்களா? இப்போ P வேணும்னு வச்சுங்களேன். P கண்டுபிடிக்கணும்னா அது 1 minus Q எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியிருக்காக கொடுக்குறேன். P வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க, அது வேற விஷயம். உங்களுக்கு புரியிருக்காக இதை எப்படி ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். சக்ஸஸ் ப்ளஸ் ஃபெயிலியர் ஈக்குவல் டு 1. சரி, இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா பாருங்கள். இது வந்து மெயினான ஃபார்முலா. அடுத்து மீன் கேட்பாங்க. மீனுடைய ஃபார்முலா. மீன்னா NP. சொல்லுங்க பார்க்கலாம். மீன்னா N into P. அடுத்து வேரியன்ஸுங்கிறது NPQ. வேரியன்ஸுங்கிறது என்ன? NPQ. அடுத்து மூணாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை
ரூட் ஆஃப் வேரியன்ஸ் எழுதலாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். இப்போ வேரியன்ஸோட ஃபார்முலா என்னன்னு பாருங்க. வேரியன்ஸோட ஃபார்முலா NPQ. அப்போ ரூட் NPQ. அப்போ மீன்னா NP, வேரியன்ஸ்னா NPQ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ரூட் ஆஃப் வேரியன்ஸ்க்கு பதிலாக என்ன எழுதலாம்? வேரியன்ஸ்க்கு பதிலாக NPQன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 3 ஃபார்முலா வந்து கட்டாயமாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். இதில் 2 மார்க்ஸ் கொஸ்டினில் என்ன கேட்பாங்கன்னா, இப்போ மீன் பெருசா வேரியன்ஸ் பெருசான்னு கேட்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். மீன் பெருசா வேரியன்ஸ் பெருசான்னு கேட்பாங்க. எப்பயுமே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் தான் பெருசு. அதாவது NP பெருசா NPQ பெருசான்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? NPனா மீன், வேரியன்ஸுங்கிறது NPQ. எப்பயுமே வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் தான் வந்து பெருசு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா சாமி? இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. P of capital X equal to small x NCX P power X Q power N minus X. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அடுத்து வந்து மீன் வந்து NP, வேரியன்ஸ்னா NPQ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா ரூட் ஆஃப் வேரியன்ஸ், ரூட் ஆஃப் NPQ. இந்த ரிசல்ட் நமக்கு தெரியும். சக்சஸ் பிளஸ் ஃபெயிலியர் ஈக்குவல் டு 1, P பிளஸ் Q ஈக்குவல் டு 1 எடுத்துட்டோம். சமி புரிஞ்சுங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான ரிசல்ட் பாருங்க. நம்ம சம்ஸ்ல அடிக்கடி இது யூஸ் பண்ணுவோம். P ஆஃப் கேபிட்டல் X கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு A இப்படி இருந்ததுன்னா, சமி நல்லா புரிஞ்சுங்க. P ஆஃப் கேபிட்டல் X கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு A இருந்ததுன்னா இதை 1 மைனஸ் எழுதலாம். 1 மைனஸ் P ஆஃப், எப்பயுமே 1 மைனஸ் தான். P ஆஃப் கேபிட்டல் X இந்த கிரேட்டர் தனுக்கு ஆப்போசிட் எடுத்துங்க, லெஸ் தென். சொல்லுங்க பார்க்கலாம். கிரேட்டர் தனுக்கு ஆப்போசிட் லெஸ் தென். இந்த கோடை எடுத்துடணும். இந்த கோடை ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது எழுதிக்கணும். புரியுதுங்களா? அப்போ P ஆஃப் X கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு A நம்ம எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் P ஆஃப் கேபிட்டல் X லெஸ் தென் ஏன்னு எழுதலாம். இதே மாதிரி P ஆஃப் கேபிட்டல் X லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு A இது வந்ததுன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் P ஆஃப் கேபிட்டல் X இங்கே லெஸ் தென்னுக்கு வந்து ஆப்போசிட் சைன் என்ன? கிரேட்டர் தென் கொடுத்துட்டு நீ கீழே இருக்கக்கூடிய இந்த கோடு எழுதக்கூடாது, இது ஏன்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ இந்த 2 ரிசல்ட் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம தேவைப்படுற இடத்துல நம்ம இந்த யூஸ் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு புரியிருக்கா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ எண்ணு வந்து ஒரு 10 காயின் வச்சுக்கலாம். எண்ணு வந்து எத்தனை காயின்? 10 காயின். இப்போ கேள்வியில் கேட்குறாங்க அட்லீஸ்ட், சொல்லுங்க பார்க்கலாம், அட்லீஸ்ட் 7 ஹெட், அட்லீஸ்ட் 7 ஹெட் வரக்குண்டான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? P ஆஃப் கேபிட்டல் X கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 7 எழுதுமா? புரியுங்களா? இப்போ P ஆஃப் கேபிட்டல் X கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 7னா இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. 1 மைனஸ் P ஆஃப் கேபிட்டல் X லெஸ் தென் 7 எழுதலாம். கிரேட்டர் தெனுக்கு ஆப்போசிட் என்ன? லெஸ் தென். இந்த கோடு வந்து ரிமூவ் பண்ணிடணும். இது யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது 1 மைனஸ், புரியுதா சாமி? லெஸ் தென் 7 என்ன வரும்? 7 விட கம்மி. அப்போ P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு 0. அதே மாதிரி P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு 1 பிளஸ் P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு 2. சாமி புரியுதா இல்லையா? 7 விட கம்மி. 0, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி எது வரைக்கும் போகும் சாமி? 6 வரைக்கும் நம்ம வந்து இங்கே எழுதணும். புரியுதுங்களா? இது யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ டைரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் கண்டுபிடிக்கணும்னா 7 ஹெட்டு, 8 ஹெட்டு, 9 ஹெட்டு, 10 ஹெட்டு, மொத்தம் வந்து 10 காயின் இருந்தா. இதே வந்து இதே வந்து அட்மோஸ்ட் 7 ஹெட்ஸ், அதிகபட்சம் 7 ஹெட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன வரும்? அதிகபட்சம் 7 ஹெட்டுனா 0 ஹெட் விழுகலாம், 1 ஹெட்டு, 2 ஹெட்டு, 3, 4, 5, 6, 7, அதிகபட்சம் 7 ஹெட் இப்படி போடலாம். இது பாருங்க ரொம்ப பெருசாக எவ்வளோ வரைக்கும் கண்டுபிடிக்க வேண்டியது வருது. இதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு இந்த ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். P ஆஃப் கேபிட்டல் X லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7, அட்மோஸ்ட் 7 ஹெட்ஸ்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7. இது எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதலாம். 1 மைனஸ் P ஆஃப் கேபிட்டல் X லெஸ் தெனுக்கு ஆப்போசிட் பாருங்க கிரேட்டர் தென், இந்த கோடை ரிமூவ் பண்ணிடணும் 7. புரியுதுங்களா? அப்போ 7 விட X வந்து பெருசு. மொத்தம் நமக்கு எத்தனை காயின் இருக்கு? 10 காயின் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்ததுல அப்போ 7 விட பெருசுனா நம்மளுக்கு என்ன வரும்? 8 வரலாம், அடுத்து 9 வரலாம், அடுத்து என்ன வரலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம், 10 வரலாம். இப்போ பாருங்க எந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கணும். பாருங்க இது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்? டைரக்ட் மீனிங் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப பெருசாக வருது. ஆனால் இது பாருங்க P ஆஃப் கேபிட்டல் X லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 போட்டோம்னா 1 மைனஸ் P ஆஃப் கேபிட்டல் X லெஸ் தென் ஆப்போசிட் கிரேட்டர் தென், இந்த கோடு ரிமூவ் பண்ணிட்டா முடிஞ்சு. 7 விட பெருசுன்னா 8, 9, 10 3 வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி அதை 1ஆல் வந்து மைனஸ் பண்ணிட்டு நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். இந்த 2 இதில் எந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான், ஆன்சர் வந்து மாறாது. நமக்கு டைமிங் வந்து சேவ் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகுங்கிறத அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது கிரேட்டர் தென் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? கிரேட்டர் தென் ஆப்போசிட் லெஸ் தென் கொடுத்துட்டு இந்த கோடை வந்து ரிமூவ் பண்ணணும். எப்பயுமே 1 மைனஸ். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்ததுன்னா இந்த லெஸ் தெனுக்கு ஆப்போசிட் கிரேட்டர் தென், இந்த வந்து கோடை ரிமூவ் பண்ணிடணும். இங்கே எப்பயுமே 1 மைனஸ் தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இவ்வளோ தான் வந்து என்னென்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ்.
இது என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அதை நல்லா தரவாக ஞாபகம் வச்சுங்க. இது தெரிஞ்சதுன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் சம்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம தவறு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.